அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் நெஞ்சம் நிறைந்த அன்பானவர்களே, ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்து பெண்மணிகளிலே மிக சிறந்தவர்களாக 4 பெண்மணிகளை சொல்லிக் கொடுத்தார்கள். சங்கைக்குரிய மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், கண்ணியத்திற்குரிய அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், மரியாதைக்குரிய அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், சங்கைக்குரிய ஆசியா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், இந்த 4 சீதேவிகளும் சுவர்க்கத்து பெண்களிலே மிக சிறப்பானவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க. அருமையானவர்களே, கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உற்ற துணைவியார் என்பது நாமெல்லாம் தெரிந்த விஷயம். இப்பொழுது கதீஜா அம்மா தன்னுடைய இறுதி கட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ சக்கராத்தை நெருங்கிய நிலையிலே கதீஜா அம்மா இருக்கிறாங்க. அருகாமையிலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறார்கள். கணவனும் மனைவி நிறைய பேசியிருக்க வேண்டும். ஒரு கட்டத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், கதீஜா, நீ வஃபாத்தாகிவிட்டால் அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை நசீபாக்குவான். ஒரு அற்புதமான வார்த்தை மனைவியை பார்த்து சொன்னாங்க. நீ இறந்துட்டேன்னு சொன்னா அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை கொடுப்பா. அடுத்து சொன்னாங்க, அப்படி உனக்கு சொர்க்கம் நசீபாகி சொர்க்கத்திற்கு சென்றால் அங்கு என்னுடைய மனைவி ஆசியா இருப்பார்கள், அவர்களுக்கு சலாம் சொல்லு என்று சொன்னார்கள். இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே கதீஜா அம்மா யோசிக்கிறார்கள், இந்த உலகத்திலே நம்மை அன்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு மனைவியே இல்லையே. ஏனென்று சொன்னால் பல மனங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்திருந்தாலும் கதீஜா அம்மா இருக்கும் வரை ஒரு மனைவியோடு தான் வாழ்க்கை நடத்தி வந்தார்கள். அப்படி இருக்க ஆசியா என்று ஒருத்தர் இருப்பதாக சொல்லுகிறார்கள் என்று கதீஜா அம்மா யோசித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்னை அல்லாமல் எனக்கு தெரிந்து உங்களுக்கு வேறு மனைவி இருப்பதாக தெரியலையேன்னு கேட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, கதீஜா, நீ சொர்க்கத்துக்கு போனால் என்னுடைய மனைவி ஆசியா அங்க இருப்பாங்க, நீங்க அவங்களுக்கு சலாம் சொல்லுங்க. இந்த ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் பல கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். சங்கைக்குரிய ஆசியா அம்மா அவர்கள் இந்த உலகத்திலே ஃபிரௌனுக்கு மனைவியாக இருந்தவர்கள். ஃபிரௌனினால் நிறைய துன்பங்களும் நிறைய சங்கடங்களுக்கும் ஆளானவர்கள் சங்கைக்குரிய ஆசியா அம்மா அவர்கள். ஒரு கட்டத்திலே ஃபிரௌன் சொல்லுவான், ஒரு அற்புதமான மாளிகை ஒன்று இந்த உலகத்திலே கட்டுகிறான், ஒரு பெரிய பேலஸ். ஆசியா அம்மாவை கூப்பிட்டு சொல்லுவான், ஆசியா, இந்த பேலஸ் இருக்கிறதே, இந்த பெரிய மாளிகை இருக்கிறதே, அதை உனக்காக வேண்டிதான் கட்டுறேன். உனக்காக வேண்டிதான் இந்த உலகத்துல இந்த பெரிய பேலஸை கட்டிட்டு இருக்கிறேன். இதை நீ சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீ என்னை அல்லாஹ்வாக ஏற்றுக்கொள்ளணும். நீ என்னை அல்லாஹ்வாக ஏற்றுக்கொண்டால் இந்த பேலஸ் உனக்கு தான் அப்படின்னாங்க. சங்கைக்குரிய ஆசியா அவர்கள் நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மூலமாக அல்லாஹ்வை ஏற்றவர்கள். உடனே ஆசியா அம்மா சொன்னாங்க, இந்த பேலஸ் எனக்கு தேவையில்லை, ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவர் அல்லாஹ்வாக இருக்கான்னு சொல்லி போயிட்டாங்க. அதற்காக வேண்டி நிறைய சிரமங்களை ஃபிரௌன் கொடுத்தான், அல்லாஹ்னு சொல்லணும் என்பதற்காக வேண்டி. ஒரு கட்டத்துல
சங்கைக்குரிய ஆசியா அம்மா அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வாங்க. யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்திற்காக வேண்டி, உனக்காக வேண்டி இவருடைய எல்லா இம்சைகளையும் பொறுத்து கொண்டதோடு மட்டுமல்ல, அவர் கொடுப்பதாக இருந்த அந்த பெரிய கட்டிடத்தை கூட எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன். அதன் காரணமாக எனக்கு ஒரு வீட்டை சொர்க்கத்திலே கொடுப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே சங்கைக்குரிய அம்மா ஆசியா ரலியல்லாஹு தஆலா துஆ செய்வாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த துஆவை கபூல் செய்கிறான். மாத்திரமல்ல, இந்த அற்புதமான செயலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானதாக மாறியது. ஏன்னு சொன்னா, பொதுவாக பெண்கள் வீடுகளுக்காக வேண்டியும், நகைகளுக்காக வேண்டியும், பொருளாதாரத்திற்காக வேண்டியும் ஆசைப்படக்கூடியவர்கள். ஆனால் சங்கைக்குரிய அம்மா ஆசியா அவர்கள் எதற்கும் ஆசைப்படவில்லை. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டுமே ஆசைப்பட்ட காரணத்தினால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அம்மா ஆசியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சுவர்க்கத்திலே ஒரு வீட்டை உற்பத்தி செய்து கொடுத்தான். அது மாத்திரமல்ல, அவங்க ஒரு வீடு மாத்திரம்தான் கேட்டாங்க. தனியே வீட்டில் வாழ்ந்தால் ஒரு சுகம் இருக்காது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆசியா அம்மாவிற்கு கணவராக ஆக்கி கொடுத்தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யுஸவ்விஜுஹா அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய ஆசியா அம்மா அவர்களை அல்லாஹுவே ரசூலுக்கு மனம் முடித்து கொடுப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆசியா அம்மாவுடைய திருமணம் சுவர்க்கத்தில் நடைபெறும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்விற்கு பொருத்தத்தை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி நாம் காரியங்களை செய்வோம் என்று சொன்னால், நாம் கேட்காத விஷயங்களையும் அல்லாஹ் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் நிறைவாக தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.